சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 30/10/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை அஷ்டமி திதி பகல் 10 மணி 7 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை நவமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவோணம் நட்சத்திரம் மாலை 6 மணி 31 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அவிட்டம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சூலம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 7 மணி 16 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கண்டம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் 10 மணி 7 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஸ்ரவண விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது போக திரேதா யுகாதி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. அக்ஷய நவமி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. கூஷ்மாண்ட நவமி என்றும் இந்த நாளினை அழைப்பார்கள். இது போக இந்த நாளானது பொய்கை ஆழ்வாரனுடைய திருநக்ஷத்திர நாளாகவும் அமைந்திருக்கிறது. இது போக இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை கொடுத்திருப்பா. இன்றைய தினம் கார்த்திய வீரியார்ஜுன ஜெயந்தி அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6 மணி 5 நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5 மணி 39 நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மதியம் 12 மணி 57 நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 12 மணி 51 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4 மணி 26 நிமிடம் முதல் காலை 6 மணி 5 நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1 மணி 19 நிமிடம் முதல் 2 மணி 45 நிமிடம் வரையிலும், யமகண்டம் என்பது காலை 6 மணி 5 நிமிடம் முதல் 7 மணி 32 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 8 மணி 59 நிமிடம் முதல் பகல் 10 மணி 25 நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1 மணி 25 நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் 1 மணி 48 நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்துவிட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இந்த கார்த்த வீரியார்ஜுன ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா இல்லையா. யார் இந்த கார்த்த வீரியார்ஜுனர் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அவருடைய ஜெயந்தி நாளை நாம் கொண்டாட வேண்டுமா, இதனால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லித்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது நம்ம மகிஷமதி அப்படின்னு சொல்லுவா. நம்ம தமிழ்ல மகிழ்மதி அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவா. இந்த பேரை எங்கேயோ நம்ம கேள்விப்பட்டிருக்குவேன்னு சொன்னா இந்த பாகுபலி திரைப்படத்துல வர்றது இல்லையா, மகிழ்மதி நாட்டினுடைய அரசன். அந்த மகிழ்மதி நாடு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கார்த்த வீரியார்ஜுன கதையிலிருந்து வந்ததுதான். அதற்கு பேர் பார்த்தோம்னா மகிஷமதின்னு பேரு. அத மகிழ்மதி அப்படிங்கிற மாதிரி தமிழ்ல சொல்லுவா. அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த அந்த கிருத வீரியன் மற்றும் பத்மினி தம்பதியருக்கு தத்தாத்திரேயருடைய அருளால் பிறந்த குழந்தைதான் இந்த கார்த்த வீரியார்ஜுனன் என்பவன். இந்த கார்த்த வீரியார்ஜுனன் தத்தாத்திரேய தன்னுடைய குருவாக நினைத்து அவரிடத்திலேதான் எல்லா விதமான கலைகளையும் கற்று தேர்ந்தானாம். இவனுக்கு பார்த்தோம்னா 16,000 கை கரங்களை உடையவன் சொல்லுவார். அதிகப்படியான கரங்களை உடையவன் அப்படின்னு சொன்னா எங்கிருந்து எதை வேண்டுமானாலும் பெறக்கூடிய வலிமையை பெற்றவன் அப்படின்னு சொல்றார். கிட்டத்தட்ட இந்த பாரத தேசத்தை, அந்த மகிழ்மதி நாடு மட்டுமல்ல, இந்த பாரத தேசத்தையே அவன் 85,000 ஆண்டுகள் ஆட்சி செய்தான் அப்படிங்கிற மாதிரியும் இந்த புராணத்திலே கதையானது வருகிறது. இந்த கார்த்த வீரியார்ஜுன கதை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராமாயணம் மற்றும் மகாபாரத கதைகளிலே இவரை பற்றிய கிளை கதைகள் வருகின்றன. ராமாயணத்திற்கு முந்தையே இவர் இருந்திருக்கார் அப்படிங்கிறத சொல்ற. எப்படியா இருந்தாலும் இந்த கார்த்த வீரியார்ஜுனனுக்கான வரம் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
அவன் மகாவிஷ்ணுவினால் தான் அழிக்கப்பட வேண்டியவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரத்தினை பெற்றிருந்தானாம். அந்த கார்த்தவீரியார்ஜுனன் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம், நிறைய பலசாலியா, ரொம்ப பெரிய பலசாலியான், எல்லோரையுமே இந்திரனையே தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருந்தானாம். அதே மாதிரி வருணனையும் சரி தன்னுடைய கட்டுக்குள்ள வைத்திருந்தானாம். ஒரு முறை ராவணனையே சிறை பிடித்து தன்னுடைய சிறையிலே வைத்திருந்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட கதையானது சொல்கிறது. அந்த கார்த்தவீரியார்ஜுனன் என்ன பண்ணான்னா, ஒரு தடவை ஜமதக்னி மகர்ஷியுடைய ஆசிரமத்திற்கு போகும்போது அங்க இந்த காமதேனு பசுவினை பார்த்தானாம். இந்த காமதேனு ஒரு ஜமதக்னி மட்டும் வச்சுக்கிட்டு இருக்காரு, இதனை பொது உடைமை ஆக்கிவிட வேண்டும், தன்னுடைய மக்களுக்கு எல்லாம் இது பயன்படணும்னு சொல்லிட்டு அந்த காமதேனுவை கவர்ந்து செல்ல முயற்சிக்கிறானாம். ஜமதக்னி முனிவர் தடுக்கவே அவருடைய தலையை கொய்து விட்டு அந்த காமதேனுவை அவன் எடுத்துட்டு போயிடுறானாம். இந்த ஜமதக்னி மகனுடைய புள்ளதான் யாருன்னு பார்த்தா பரசுராமர் அல்லவா. பரசுராமர் மகாவிஷ்ணுவுடைய அம்சம். அவர் சென்று போரிட்டு இந்த கார்த்தவீரியார்ஜுனனை வதம் செய்து அதற்கப்புறம் இந்த காமதேனுவை மீட்டு கொண்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புராண கதைங்கிறது சொல்லும். சரி சார், எனக்கும் கார்த்தவீரியார்ஜுனனுக்கும் என்ன சம்பந்தம்? நான் கார்த்தவீரியார்ஜுனரை பூஜித்தால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னா, இழந்த பொருட்களை மீட்டு தருவதற்கு இந்த கார்த்தவீரியார்ஜுன அவரை பூஜிக்க வேண்டும் சொல்ற. அந்த கார்த்தவீரியார்ஜுன மந்திரத்தை ஜபித்து அவருக்குரிய பூஜைகளை செய்து அதற்குரிய ஹோமங்களை செய்தால் கார்த்தவீரியார்ஜுன ஹோமம்னே சொல்லுவா. இதை செய்தால் நாம் இழந்த பொருட்களை மீட்கலாம் அப்படின்னு சொல்றார். ஏதோ ஒரு பொருள் காணாம போயிடுச்சு, ஒரு நகை காணாம போயிடுச்சு, அவ்வளவு ஏன் ஏதோ ஒரு மனிதர் காணாமல் போய்விட்டார் என்று சொன்னாலும் கூட அவருடைய பெயரை சங்கல்பத்திலே சொல்லி அவர் திரும்ப சேர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரார்த்தனையை வைத்து இந்த கார்த்தவீரியார்ஜுன மந்திரத்தை ஜபிப்பதன் மூலமாக நிச்சயமாக நமக்கு இழந்த பொருளானது திரும்ப சேர்ந்து விடும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரமானது நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. இந்த கார்த்தவீரியார்ஜுன மந்திரம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, மூல மந்திரமாக பீஜாட்சரமாக எதை சொல்லுவார்னா ஹ்ராம் அப்படிங்கிறத சொல்லுவார். ஓம் ஹ்ராம் கார்த்தவீரியார்ஜுனானாம் ராஜாபாஹு சகசிரவான் எஸ் எஸ் ஸ்மரண மாத்திரேன கதம் நஷ்டஞ்ச லப்யதே அப்படின்னு சொல்லி அவருடைய மந்திரமானது சொல்கிறது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஓம் ஹ்ராம் கார்த்தவீரியார்ஜுனானாம் ராஜாபாஹு சகசிரவான் எஸ் எஸ் ஸ்மரண மாத்திரேன கதம் நஷ்டஞ்ச லப்யதே அப்படின்னு அவருடைய மந்திரமானது சொல்கிறது. இதனை 1008 முறை ஜபம் செய்யும் பொழுது நாம் இழந்த பொருட்களை மீட்டு கொள்ள முடியும் சொல்றார். அந்த கார்த்தவீரியார்ஜுனனுடைய அம்சமானது எங்கிருந்தோ நமக்கு அந்த தொலைந்து போன பொருளை நம்முடைய கண்ணிற்கு முன்னால் கொண்டு சேர்த்து விடும் அப்படின்னு சொல்றார். களவு போன பொருள் அல்ல, தொலைந்து போன பொருள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நமக்கு நம்மையும் அறியாமல் ஏதோ ஒரு பொருளை தொலைத்து விட்டோம்னு சொன்னா அதற்கு இந்த கார்த்தவீரியார்ஜுன மந்திரம் என்பது மிகவும் துணை புரிகிறது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.